ஹலோ ஹாய்ஸ் வணக்கம் நண்பர்களே. நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, ஹஸ்வந்த் மாரிமுத்து இயக்கத்தில் பிரதீப் ஏர் ராகவா எடிட்டிங்கில் நிகேத் பொம்மி ஒளிப்பதிவுள்ள லியோன் ஜேம்ஸ் இசையில் பிப்ரவரி 21 அன்று வெளியாகி உள்ள டிராகன் இந்த படத்தோட மூவி ரிவ்யூ தான் பார்க்குறோம். அதுக்கு முன்னாடி இந்த படத்தில் யாரெல்லாம் நடிச்சுக்கிறா அப்படின்னு முதல்ல நம்ம பார்த்துக்கலாம். இந்த படத்தில் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்கன்னா, பிரதீப் ரங்கநாதன், அனுபமா பரமேஸ்வரன், கையடு லோகர், ஜார்ஜ் மரியன் மற்றும் மிஸ்கின், ஹவுதம் மேனன், KS ரவிக்குமார் இவங்க எல்லாமே நடிச்சுக்கிறாங்க. ஓகே, வாங்க இந்த படத்தோட ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இந்த படத்தோட ஸ்டோரி என்னென்னா, நம்ம ஹீரோ சின்ன வயசில் ஸ்கூலில் காமிக்கிறாங்க. அப்போ மூஞ்சிலாம் நல்லா வலிச்சு போட்ட மாதிரி நல்லா அமுல் பேபி மாதிரி அவர் இருக்கிறாரு. அவர் பார்த்தோன்னா அங்கே ஸ்கூலில் நல்லா படிக்கிற ஒரு நல்ல பையன். அவர் கோல்டு மெடல்லாம் வாங்கிடுறாரு முதல்ல ஸ்டார்டிங்கில். அடுத்து கோல்டு மெடல் வாங்கினு சும்மா இருக்கிறாம அங்கே ஒரு பொண்ணை பார்க்குறாரு. பொண்ணை பார்த்து அந்த பொண்ணுகிட்ட இந்த மாதிரி நான் கோல்டு மெடல் வாங்கிட்டேன், அதனால் நம்ம லைஃபே வேறு மாதிரியா இருக்கும், நான் உன்னை காதலிக்கிறேன் அப்படின்னு இவங்க சொல்லுவாங்க. சொன்னோடனே அந்த பொண்ணு சொல்லும், மேலேயும் கீழேயும் பார்த்துட்டு, தம்பி நீ நல்ல பையன், படிக்கிற பையன், இந்த மாதிரி தான் லவ்லாம் உனக்கு செட் ஆகாது, நான் இந்த மாதிரி பையனை தான் லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் ஒரு பையனை காமிக்கும். அந்த பையன் பிள்ளைங்க மாதிரி நல்லா ரக்கட் பையன் மாதிரி ஒரு இதாக இருப்பான். ஆக இந்த மாதிரி பையன் இருந்தால் தான் லவ் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவர் மனசு வருத்தப்பட்டு அப்படியே அவர் ஃப்ரெண்டுகிட்ட போயிட்டு சொல்லுவார், இந்த மாதிரி பசங்கள்லாம் பிடிக்குமா பொண்ணுக்கு, நம்மளை மாதிரி படிக்கிற பையங்களை பிடிக்காதான் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி நீ ஃபீல் பண்ணாரு நண்பா, நான் உன்னை வேறு மாதிரி மாற்றி காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரின்னு சொல்லிட்டு அங்கே பார்த்தோன்னா டி ராகவன் இருக்கும். அதை இது பண்ணி டிராகன் அப்படின்னு சொல்லிட்டு பேரை மாற்றிடுவாங்க. மாற்றிட்டு இனிமேல் நீ டிராகன் அப்படின்னு சொல்லி காலேஜில் போய் ஆட்டோலியும் பண்ண போவாங்க. அங்கே காலேஜில் மிஸ்கின் தான் ப்ரொபோசராக இருப்பார். அவரோட கேரக்டர் நல்லா சூப்பராக அருமையாக நடிச்சிருப்பார். நீங்கள் காலேஜில் எப்படி வேணால் என்ன வேணால் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசுவார். அப்போ இந்த மாதிரி மட்டும் இருக்காத, இந்த மாதிரி பசங்களை மட்டும் இருக்காதீங்க அப்படி சொல்லிட்டு அவங்க பிரதீப்போட போட்டாவை பெருசாக போட்டு, இந்த மாதிரி பையனை மட்டும் நீங்கள் வாழாதீங்க, இவன் ரொம்ப மோசமானவன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து காமிப்பாங்க. எடுத்து காய்க்கல அவன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயங்கரமாக ரகலை பண்ணிக்கிட்டு அங்கே நம்ம ஹீரோயின் இன்னொருத்தங்க இருப்பாங்கள்ல, அவங்கள லவ் பண்ணுவார். லவ் பண்ணோடனே அந்த காலேஜெலாம் முடிஞ்சிடும். இவர் 48 அரியர் வந்துடுவார். அந்த பொண்ணு நல்லா பாஸ் ஆகி பெரிய ஆளாயிரும். இப்படி இருக்கையில் இப்படியே ஹீரோ இப்படியே ஃப்ரெண்ட்ஸுக்கு கூட சும்மா சுற்றிக்கிட்டே செஞ்சுக்கிட்டே 48 அரியர் கிளியர் பண்ணாமே இந்த மாதிரி கெத்தா வாழணும் சொல்லிட்டு இப்படியே மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இப்படி இருக்கையில் அப்புறம் என்ன பண்ணுவார்னா, இவர் காலேஜில் அப்படி இப்படி இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அப்பாவுக்குலாம் தெரியாது. பசங்க ரூம்லேயே பிக் பாஸ் பார்க்குறது, நல்லா ரீல்ஸ் போடுறது, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நல்லா லூட்டி எடுத்துகிட்டு பசங்கிட்டே காசு வாங்கி அவங்க அம்மாட்ட கொடுத்துட்டு கடைசியில் இந்த மாதிரி செலவுக்கு வேணும் அதுக்கு சொல்லிட்டு திருப்பி அதே காசை ரிட்டர்ன் வாங்கி இவங்ககிட்ட கொடுத்து இதே பொழப்பை அலைஞ்சிக்கிட்டு இருப்பார். ஹீரோயின் ஒரு நாள் நேரில் சந்திக்கும். இந்த மாதிரி எனக்கு நல்ல வசதியான பையன் கிடச்சிருக்கான், அவன் நல்ல பையனாக இருக்கான், நல்ல கேரக்டர் இருக்கான், நல்லா படிச்சிருக்கான் அப்படின்ட்டு. சரிம்மா இப்போ என்ன பண்ண போகிற சொல்கிறீங்களா? இல்லை எனக்கு அந்த பையன் தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உன்னை பிரேக்கப் பண்ணுறேன், நானும் முடிஞ்ச அளவுக்கு உன்னை பார்த்தேன், நீ இப்படியே சுற்றிக்கிட்டே இருக்கிற, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிவிட்டு அவங்க பிரேக்கப் ஆயிடுவாங்க. இதனாலே எமோஷனலான நம்ம ஹீரோ தண்ணி அடிக்க சிரட் அடிக்க, அவர் சிரட்டை டிஃப்ரெண்ட்டாக தான் ஊதுவார். அந்த மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருப்பார். இப்படி பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி இப்படி சொல்லிட்டாலே இமோஷனல் ஆகி இவர் என்ன பண்ணுவார்னா, நல்ல போர்ஜரி வேலைலாம் பார்த்துட்டு டூப்ளிகேட் சர்டிஃபிகேட்லாம் ரெடி பண்ணிவிட்டு ஒரு பெரிய கம்பெனியில் சேர்ந்துருவார். அங்கே கௌதம் மேனன் இருப்பார். அவர் தான் பெரிய ஆளாக இருப்பார். அங்கே போயிட்டு இவர் போய் சேர்ந்துட்டு அங்கே எவ்வளோன்னா 1.5 லட்ச ரூபா முதல்ல ஸ்டார்டிங்லேயே சம்பளம் கொடுத்துருவாங்க. கொடுத்தவொடனே இப்படி ஒரு லைஃப் கார் வாங்குவார், அதுவும் பெரிய பெரிய வீடுலாம் வாங்குவார். இப்படி போய்கிட்டு இருக்கல ஒரு நாள் மிஸ்கின் ப்ரொபோசராக இருப்பார்ல, அவர் இவனை பார்த்துருவார். பார்த்தவொடனே டேய் என்னடா பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கல, இவன் தான் 48 அரியராச்சே அப்படின்னு சொல்லிட்டு இவர் இவனை மிரட்டுவார். மிரட்டிட்டு நீ இதை கிளியர் பண்ணுற, இல்லாட்டா நான் சொல்லி கொடுத்துருவேன், உன்னோட வீடு வாசல் நிலம் எதுவுமே போயிடும் அப்படிங்கல. இதுக்கடுத்து ஹீரோ இங்கே அரியர் பாஸ் பண்ணாரா என்ன ஆகுது என்பதை அந்த படத்தோட இதில் இவர் அந்த பொண்ணு பிரேக்கப் பண்ண அப்புறம் இன்னொரு பொண்ணையும் லவ் பண்ணுவார். அதில் யார் நம்ம KS ரவிக்குமார் இருக்கார்ல, அவரோட ஃபேமிலி, அவங்க பெரிய ஃபேமிலியாக இருப்பாங்க. பையன் அதுக்கடுத்து கொஞ்சம் நாள் கழிச்சு பார்த்தோன்னா 3.5 லட்சம் சம்பளம் வாங்க ஆரம்பிச்சிடும். இதனால் என்னன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி 3 லட்சம் வாங்குறான்ப்பா சம்பளம், இவனை மாதிரி யார் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பெருமையாக பேசிக்கிட்டு இந்த மாதிரி இருப்பாங்க. இந்த கட்டத்தில் இந்த அரியரை பாஸ் ஆகினாரா, அந்த வாழ்க்கை என்ன ஆச்சு, அதுக்கடுத்து என்னென்ன நடக்க போகுது என்பதான் இந்த படத்தோட மீதி கதை. இந்த படத்தில் கதைன்னு சொல்லப்போனால் கண்டிப்பாக எல்லாருமே ஃபேமிலியோட கண்டிப்பாக பார்க்கணுங்க. முதல்ல ஸ்டார்டிங் வரைக்கும் நல்லா ஸ்லோவாக பசங்களாம் எப்படிலாம் சுற்றுவாங்க செய்வாங்க அப்படி சொல்லிட்டு போய்கிட்டே இருந்துச்சு. அடுத்தடுத்து ஒரு ஃப்யூச்சரில் ஒரு ஹீரோனா ஒரு ஜெயிக்கணும், இந்த மாதிரி முன்னேறணும் அப்படின்னு தான் நம்ம பார்த்துருப்போம். ஆனால் இந்த ஜெயிக்கிறது முன்னேறையும் மீறி தனக்கு எப்படின்னா நம்மளோட லைஃப்பில் நம்ம எப்படி இருக்குமோ அது மட்டும் இருந்தால் போதும், அடுத்தவங்களுக்கு நம்ம வாழ்க்கைக்கு எடுத்து அந்த வாழ்க்கையை நம்ம வாழக்கூடாது, கடைசியில் அது நம்ம நிம்மதி இல்லாமல் போயிடும், வாழ்க்கையில் ஃப்யூச்சரில் நமக்கு ஒரு பிரச்சனையும் ஆகும் அப்படின்னு சூப்பராக சொல்லியிருக்கிறாரு.
இதிலே வந்து இந்த ஹீரோ வந்து நம்ம வந்து பாராட்டலாம் தான் சொல்லலாம். அந்தளவுக்கு வந்து கதையும் சரி, அவர் நடிப்பும் சரி வேறு லெவலில் தான் இருக்குது. மிஸ்கினான் வந்து கேரக்டரில் வந்து வேறு யாரையும் நடிக்க போட்டால் கூட அந்தளவுக்கு நடிச்சிக்க மாட்டாங்க. இவரும் வந்து பயங்கரமாக சூப்பராக நடிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஹீரோயின் வந்து லாஸ்ட்டில் வந்து அங்கே வந்து ப்ரப்போஸ் அங்கேயே வந்து ஒரு லெக்சராக வந்து அவங்க வந்து இருப்பாங்க ஸ்கூல் இதாக. அப்போ வந்து இவர் வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறது அந்த சீனும் வந்து வேறு லெவல்லே இருக்கும். ஃபேமிலியோட கண்டிப்பாக கடைசியில் வந்து அந்த பையன் வந்து எந்த அளவுக்குலாம் போகிறான், அவன் அவ்வளோ பெரிய பணக்காரனாகி கடைசியில் வந்து இதில் வந்து வாழ்க்கையில் சாதிச்சா கூட கடைசியில் வந்து அந்த ஒரு மார்க் ஷீட்டு போர்ஜரினால பெரிய பிரச்சனையாகி ஒருத்த பையன் சூசைட்டே போகிற நிலைமை போய் கடைசியில் என்னாச்சும் பார்க்கல இந்த மாதிரி வந்து போர்ஜரி வேலைனால இதாகி கடைசியில் நமக்கு இந்த லைஃபே வேண்டாம், நம்ம வந்து நமக்கு என்ன முடியுமோ அதை மட்டும் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கடுத்து வந்து ஸ்விக்கி சொமோட்டோ இந்த மாதிரி ஓட்ட போய் அவர் ஹேப்பினஸாக வாழ்கிறத கடைசியில் வந்து மிஸ்கின் வந்து இதை அடுத்து வந்து எடுத்து காமிக்கிறதா இந்த படத்தோட முக்கியமான ஒரு ட்விஸ்ட்டு. இந்த படத்தை வந்து கண்டிப்பாக வந்து ஃபேமிலியோட எல்லாருமே வந்து பார்க்கலாம். ப்ளஸ் என்ன சொல்ல போனால் அந்த ப்ளஸ் படத்தில் 16+ போட்டிருக்காங்க. அதனால் வந்து எல்லாருமே பார்க்க முடியுமா அப்படின்னு தெரியல. இருந்தாலும் வந்து நீங்கள் எல்லாருமே வந்து கண்டிப்பாக போய் ஃபேமிலியோட பார்த்து என்ஜாய் பண்ண வேண்டிய ஒரு சிறப்பான தரமான படத்துக்கு வந்து 5க்கு வந்து 4.5 வந்து கண்டிப்பாக வந்து கொடுக்கலாம். அந்தளவுக்கு இந்த படம் வந்து ஒர்த்தான படம். இப்போ உள்ள சூழ்நிலையில் நடக்கக்கூடிய ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு படமாக வந்து இந்த படத்தை வந்து எடுத்துக்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வீடியோ பிடிச்சா மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோ நெக்ஸ்ட்டில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.